இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தார். கர்த்தர் தாமே இந்த வசனம் நம்மளோட பேசுவாராக. ஆமென். Today's scripture reading is taken from Exodus chapter 2 verse 9. Then Pharaoh's daughter said to her, "Take this child away and nurse him for me, and I will give you your wages." So the woman took the child and nursed him. May the good Lord add his blessings upon the reading and meditation of his word for us today. Amen. தேவ வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டு வர சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட நாம் செய்திக்குள் கடந்து சொல்லுவோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க. அன்பு நிறக்கம் கிருபை நிறைந்த தகப்பனையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது வந்து அருமையான நேரத்திலும் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே தங்கும்படி இந்த வார்த்தையின் அபிஷேகத்தோடு ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார் மட்டும் அல்லப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். ஆவியானவரே, முழுவதுமாய் இந்த வார்த்தை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் பேசும். இது உம்முடைய வார்த்தை ராஜா. இந்த சத்தத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு வச்சுக்கணும். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசித்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்வோன் குமாரத்தி ஒரு ஸ்திரீயை பார்த்து, ஒரு எபிரேய ஸ்திரீ அவளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், இந்த பிள்ளையை எடுத்து போய் எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இதோட கதை என்னன்னு முதல்ல தெரியணும். பார்வோன் குமார்த்தி ஏன் இந்த பிள்ளையை எடுத்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், இந்த பிள்ளையை வளர்த்துரு அப்படின்னு சொல்கிற காரியத்துக்கு முன்பாக ஒரு கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வசனம் வாசிக்க வேண்டாம். அதே அதிகாரத்தில் நீங்கள் 1-8 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்படக்கூடிய காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிரேய ஸ்திரீ ஒரு பிள்ளை பெறுகிறார். அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழகுள்ள பிள்ளை அப்படின்னு பார்த்து அந்த பிள்ளையை 3 மாதம் விசுவாசத்தினாலே ஒளித்து வைத்து வளர்க்குறாங்க. ஏன் ஒளிச்சு வச்சு வளர்க்கணும்? அவளோட பிள்ளை தானே. ஏன் ஒளிச்சு வச்சு வளர்க்கணும்? ஏன்னா அங்கே ஒரு பயங்கரமான சட்டம் இருக்குது. அந்த கவர்மெண்ட் சட்டம் என்னன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எங்கே போட்டுருணும்? நைல் நதியில் போய் கொண்டு போய் போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ இவ பிள்ளையை பெற்றெடுத்தோன்னு அந்த பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளை. இந்த பிள்ளையை அவளுக்கு கொண்டு போய் போடுறதுக்கு மனசு கிடையாது. ரொம்ப பிரயாசப்பட்டு 3 மாதம் ஆகும் அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி பாதுகாத்தான். ஆக்சுவலி ஒருவேளை நீங்கள் அப்படி போய் போடலைன்னா என்ன நடக்கும்னா, அந்த தேசத்தை சுற்றி அந்த ஆர்மி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை பிள்ளையை சும்மா வச்சுருக்க முடியுமா? நிச்சயம் பிள்ளை அழுகிற சத்தம் வெளியே கேட்டுரும். அந்த பிள்ளையோட சத்தம் கேட்டு அந்த ஆர்மி உள்ளுக்கு வந்தாங்கன்னா அது ஆண் பிள்ளையாக இருந்தால் அவங்க கொன்று போட்டுருவாங்க. இதுதான் அங்கே உள்ள சட்டம். ஸோ இது மத்தியில் 3 மாதம் விசுவாசத்தில் பொத்தி பொத்தி வளர்த்து அதுக்கப்புறம் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைய ஒரு நாணல் பெட்டி எடுத்து அந்த பெட்டிக்கு பிசினும் கீழும் பூசி அதை தண்ணியில் விடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாணல் பெட்டி வந்து எதுனால அந்த கம் பூசியிருப்பாங்க. அந்த கம் வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு போகாது. ஓகேங்களா? தண்ணி உள்ளுக்கு அமிழ்ந்து போகாதபடி அந்த நாணல் பெட்டியை வச்சுக்கும். ஸோ அந்த கம் அது பேர் தான் பிசினும் கீழ்னு சொல்லுவாங்க. அதை பூசி அதை கொண்டு போய் தண்ணியில் விட்டுருவாங்க. இந்த காரியத்தை அந்த குழந்தையோட அக்கா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தாய் கொண்டு போய் அந்த பிள்ளைய தண்ணியில் இந்த நைல் நதியில் விடுறதை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளை எங்கே போகுது, யார் கையில் இந்த பிள்ளை கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக அந்த அக்கா பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த நைல் நதியில் விட்டு அந்த பிள்ளை எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா,
பார்வோன் குமார்த்திகள் வந்து அந்த இடத்துல குளிக்க வந்திருப்பாங்க. அந்த பார்வோனை குமார்த்தியோட கையில் இந்த பிள்ளை கிடைக்கும். ஸோ இந்த பார்வோன் குமார்த்தி அந்த பிள்ளையை எடுத்துட்டு அவளுக்கு எச்சு தனக்காக வளர்க்கணும்னு சொல்லி பிரயாசப்படுவாள். ஆச்சு இந்த பார்வோன் குமார்த்திக்கு பிள்ளை இல்லை. ஸோ இப்படி அவள் யோசிக்கும் போது இந்த அக்கா கரெக்டாக, இந்த பிள்ளையோட அக்கா கரெக்டாக அங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த பிள்ளையை வளர்க்கவும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கவும் ஒரு எபிரேய ஸ்திரியை நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி கேட்டோடனே உடனே அந்த பார்வோன் ஸ்திரியை சுருவா போய் கூட்டிகிட்டு வா. 8வது வசனத்தை வாசிப்போம். இதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனம் வாசித்து நமக்கு காரியம் புரியும். யாத்திரையாகமம் 2:8. அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்துக் கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வந்தார். அது நமது ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை போய் தாயை அழைச்சி அப்படின்னா உன்னோட அந்த பிள்ளையோட தாயை அழைச்சிட்டு வரணும்னு கேட்கல. என்ன சொல்வேன்னா, ஒரு ஸ்திரீயை பால் கொடுக்குற ஸ்திரீ அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுதான் சொல்லிட்டு போவா. யாரை கூட்டிகிட்டு வருவா? சொந்த தாயை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையை வளர்க்கும்படி அங்கே காரியங்களை செய்வாள். ஒரு அதிசயமான காரியம். அவள் 3 மாதம் ஒழிச்சு வச்சு பாதுகாப்பா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தயவு சில வருடங்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய கிருபை தயவு அந்த தாய்க்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய ஒரு சில வருஷங்கள் வளர்த்து அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் என்ன செய்வாங்க, அந்த ஸ்திரீ கொண்டு போய் பார்வோன் இடத்துல, பார்வோன் குமாரத்தி இடத்துல அந்த பிள்ளையை கொடுப்பா. கர்த்தர் சோஸ்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் குமாரத்தி இந்த பிள்ளையை வாங்கிட்டு என்ன செய்வான்னு வச்சிங்கன்னா, இந்த பிள்ளை ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேர் கொடுப்பா. என்ன பேர் கொடுப்பா? மோசேன்னு பேர் இருப்பான். அதுக்கப்புறம் 40 வருஷம் அவளோட, அதாவது பார்வோன் குமார்த்தியின் மகனாக அந்த பேலஸில் வளர்ப்பான். சகல வித்தையும் கற்றுக் கொடுப்பா. அதே நேரத்தில் அவன் சகல கலா வல்லவனாக அந்த மத்தியில் வளருவான். அவனுடைய செல்வ செழிப்பாக அந்த 40 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வளர்ப்பு அந்த ஒரு அரண்மனை வாழ்க்கை. ஓகேங்களா? அவன் சாதாரண வாழ்க்கையில் இப்போ அவனுக்கு கிடைச்சதே அரண்மனை வாழ்க்கை. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் உங்களுக்கு தெரியணும், அவன் அரண்மனை வாழ்க்கையில் இருக்கான், சகல கலா வல்லவனாக இருக்கான். அவனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், எகிப்தியர் வேற, தெய்வ பிள்ளைகள் வேற. நீங்கள் தொடர்ந்து வாசிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். எகிப்தியர் வேற, தெய்வ பிள்ளைகள் வேறன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று, அவன் அரண்மனை வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த அரண்மனை வாழ்க்கையை விட தேவ பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிறது மேன்மையான காரியம் அப்படின்றதையும் அறிந்திருந்தான். அவனோட செயல் அதை வெளிப்படுத்தும். ஏன்னா அவன் ஆக்சுவலி 40 வருஷம் ஒரு தாயிட்ட வளர்ந்துருந்தா அவன் அரண்மனை வாழ்க்கையிலேருந்து அவன் இப்படி இருந்திருக்கணும், அதிலே ஸ்டிக் பண்ணி போயிருக்கணும். ஆனால் அப்படி அவன் போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் அங்கே நடக்கும், ஒரு காரியம் நடக்கும். அங்கே எகிப்தியர் எபிரேயரை துன்பப்படுத்தி சுமத்தி, அந்த வசனம்லாம் அதில் இருக்குது. சுமத்தி அவனை நீங்கள் 11, 12 வாசிச்சிங்கன்னா, வசனம் நான் வாசிக்கல, நான் கதையை மட்டும் சொல்லிகிட்டே போயிடுறேன். ஸோ அவன் சுமக்கிறத பார்த்தோன்னே அடிக்கிறதையும் பார்ப்பான். அவனால் தாங்க முடியாது, ரொம்ப ஆவேசமாக போயிட்டு அடித்து கொண்டு புதைச்சிடும். அவன் சாதாரணமாக செய்ய மாட்டான். அவனுக்கு அவ்வளோ கோபம். ஏன்னா தன்னுடைய ஜனம் பாதிக்கப்படுகிறது அவனுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இது எதனால சம்பவிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் எடுத்துக்கொண்டு போய் வளர்ப்பான். அவள் வளர்க்கும்போது சாப்பாடு கொடுத்து, நல்ல உடுப்பு கொடுத்து, நல்ல படிப்பு கொடுத்து மட்டும் வளர்க்கல. அவள் வளர்க்கும்போது தேவனுடைய போதனையோடு கூட வளர்ப்பான். கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைய போதனையோடு கூட வளர்த்தபடினால அவன் அரண்மனை வாழ்க்கையில் 40 வருஷம் இருந்தாலும் அந்த அரண்மனை வாழ்க்கை அவனை மேற்கொள்ள, அந்த அரண்மனை வாழ்க்கை அவன் மேற்கொண்டு நடக்கிறதுக்கு அந்த மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தெய்வனுடைய வாழ்க்கையில் இடைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை மீதியான் தேசத்துக்கு போயிடும். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கையில் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்தில்
அடுத்த 40 வருஷம் அங்கே இருந்தான். இந்த 40 வருஷமும் கர்த்தர் அவனை உருவாக்குற நாட்களாக இருந்துச்சு. கர்த்தருடைய போதனை கிடைச்சி தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வழிநடத்தல் கொண்டு வரும்போது எல்லாமே சுமூகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கர்த்தருக்குள்ளே இருப்போம், நம்ம காரியம் செய்யலாம், ரொம்ப ஆவேசமாக நிறைய காரியங்கள்லாம் செய்யலாம். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் உருவாக்குவார், நம்மளை மோல்ட் செய்வார், சரியான பாத்திரமாக நம்மளை எடுத்து உபயோகப்படுத்தும்படி அங்கே ஒரு காரியங்களை நடத்துவார். 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறவனா அவன் சுற்றி இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அவன் மோல்ட் பண்ணார், எப்படி மோல்ட் பண்ணார், அதுக்கு ஒரு வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்பர்ஸ் 12வது அதிகாரத்தில், என்னாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். நம்பர்ஸ் chapter 12 verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ எப்படி இருக்கான்? சாந்த குணம். எப்படி இருந்தான்? அடிச்சான், கொண்டான், உதைச்சிட்டான். ஆவேசமான காரியத்துக்குள்ளே இருந்தான். விளங்குதுங்களா? அந்த 40 வருஷம். ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கான்? பூமியில் அவனை போல ஒரு சாந்த குணம் யாருமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் தான் இந்த மோசே 5 புத்தகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகத்தையும் இந்த மோசே எழுதிந்து இந்த நாட்களில் தான். ஸோ அங்கே தேவன் அந்த மோசையை உருவாக்குவார். ஆனால் இதுக்கு எல்லாம் அஸ்திபாரம் எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு? என்னமோ சொல்றீங்கன்னு விளங்குது. ஆனால் என்ன, அவ போதிச்ச அந்த போதனை, ஓகேங்களா? அவளோட அஸ்திபாரம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா தாயனுடைய போதனை அவளை பிரித்தெடுத்து ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தில் கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 40 வருஷம், ஃபர்ஸ்ட் 40 வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு, அடுத்த 40 வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யக்கூடிய ஒரு கிருபை பெற்று, நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயோட ஊழியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். என்னென்ன ஊழியம் செஞ்சாரு? கர்த்தர் அவனை அழைச்சாரு, அவனை அனுப்புனாரு எகிப்து தேசத்துக்கு, பல லட்சம் மக்களை கூட்டி வந்தார், செங்கடலை பிளந்து நிறைய காரியம் செஞ்சார். இதெல்லாம் நான் கதையாக சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு நல்லா தண்ணிப்பட்ட பாடி இருந்தார் கதைங்கெல்லாம், அம்மாவா இல்லையா? ஸோ என்ன ஒரு காரியம் நம்ம இங்கே கற்றுக்கொள்ளணும்னா, நீங்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், நல்லா சாப்பாடு கொடுங்க நல்லது, நல்ல விசேஷமாக நல்ல விலை உழுந்த உயர் துணியெல்லாம் கொடுங்க நல்லது, நல்ல படிப்பு கொடுக்குறது நல்ல காரியம், அவசியமான காரியம். ஆனால் அதுக்கு மேலே என்ன கொடுக்கணும்? தேவன் யார் என்றது, தேவனை குறித்த ஞானத்தையும் அறிவையும் அந்த பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டே வரும்போது அந்த பிள்ளைக்கு தெரியும் உலகத்திலிருந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்குள், ஆசீர்வாதத்துக்குள் தேவன் விரும்புகிற பிரகாரமாக. ஆனால் நான் சொன்னேன் நடுவில் இந்த 40 வருஷம் உருவாக்கப்படும் நாட்களும் வரும். எப்படி உருவாக்குறாரு, ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் இது நடக்கும். எப்படி உருவாக்குறாரு, எப்படி நடத்துகிறாரு அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நடத்தின பாதை ரொம்ப அதிசயம். ஆவேசமாக காரியம் செஞ்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்த குணமாக அவன் காரியங்கள் செய்தான். அதுக்கப்புறமா வல்லமையாய் புறப்பட்டு போனான். அவனுடைய ஊழியம் வேற லெவல் ஊழியமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, மோசே செய்த ஊழியம் போல ஒருத்தரும் ஊழியம் செய்யல. அந்த அளவுக்கு மோசே ஊழியத்தை நடப்பித்தார். ஆனால் போகும்போதே ஒன்று சொல்லுவேன், திக்குவாய் என்னை விட்டுருங்கன்னு. ஆனால் கர்த்தர் அழைச்சி அழகாக கொண்டு போய், ஏன்னா அவனோடத்தில் இருந்த போதனை இப்போ உள்ள போதனை இல்லை, சிறு பிராயத்திலேயே அந்த தாய் கொடுத்த போதனை. தாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் விசுவாசத்தில் வளர்ப்பான். ஆனால் அவளுடைய விசுவாசத்துக்கு பலனாக என்ன கிடைக்கும்? சில வருடங்கள் கூட்டி கொடுத்து அந்த பிள்ளையை தான் வளர்க்கும்படி கர்த்தர் அங்கே கிருபை செய்வார், தயவு பாராட்டுவார். அதை வளர்த்து எடுத்து காரியங்களை தேவனுக்காக, அதுக்கப்புறம் தேவனுடைய நாமத்தின் ஆண்டவருக்கு மகிமையாக பயனுள்ள பாத்திரமாக அந்த மோசையை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். இது ஏன் நான் அஸ்திபாரமாக சொல்கிறேன்னா, ஒரு தாய்க்கு பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு.
அவங்க விசேஷமானவர்கள். அதில் ஒரு தாய் பிள்ளையை வளர்க்குறது போல் யாரும் அந்த பிள்ளையை வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் சில தகப்பன்மார் சொல்லுவீங்க, இப்போ நான் தானே வளர்த்துட்ருக்கேன், அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க சொல்கிற சத்தம் கேட்குது. ஆனாலும் எல்லாருனாலையும் தாய்க்கு அந்த ஈடாக அந்த பிள்ளையை வளர்க்குறதுன்றது கஷ்டம். நெசமாகவே கேட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ அவங்க அந்த அளவுக்கு காரியங்களை செய்வாங்க. ஸோ ஒரு காரியம் ஓகே, ஒரு தாய்க்கு பல ரோல்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் பல ரோல்ஸ் இருக்கேன்னா ஒரு 2-3 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு பிரயாசப்படுறது. இது மோசேயுடைய தாய். இன்னொரு காரியம், இந்த தாயோட கூட நம்ம பார்க்க போகிற காரியம், அடுத்து ஒரு தாயோட ரோல் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கக்கூடிய தாயாக இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஜெபிக்கக்கூடிய தாய்னா நான் ஒரு உண்மை சாட்சியம் மத்தியில் சொல்கிறேன். இது நான் பல வருடத்துக்கு முன்பாக புத்தகத்தில் வாசித்த ஒரு ஸ்திரீயோட கதை. சூசன்னா வில்லியம் வெஸ்லி. சூசன்னா வெஸ்லி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. ஸோ இந்த ஜான் வெஸ்லியோட தாய் தான் சூசன்னா வெஸ்லி. ஓகேங்களா? இவளுக்கு 1-2 பிள்ளைங்க இல்லை, 16 பிள்ளைங்க. அவளுக்கு கிடைச்ச அந்த 16 பிள்ளைங்களையும் பகலெல்லாம் அவளுக்கு பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லா காரியமும் செய்யணும். அதுக்கப்புறம் ராத்திரி இந்த பிள்ளைங்களாம் தூங்கணுன்னு இந்த என்ன செய்வாலாம், ஒவ்வொரு பிள்ளையோட தலையிலையும் கை வச்சு வாக்கு தத்தத்தோடு கூட அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பாள். பாரத்தோடு ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 16 பிள்ளைங்கன்னா 16 பிள்ளைங்களுக்கும் அவள் ஜெபிப்பாளாம். அப்படி ஜெபித்து ஜெபித்து அவள் அந்த பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிச்சாள். என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த குடும்பத்தில் 2 ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவார். யாருன்னு கேட்டேன், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. ஜான் வெஸ்லியோட ஊழியம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? யாருமே கேட்கல. ஜான் வெஸ்லியோட ஊழியம் வந்துட்டு அவர் வந்து நின்று தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தாங்கன்னா மக்களுக்கு பாவ உணர்வு அடைந்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை வல்லமையாக பரப்பட்டு போகுமா. அவருடைய ஊழியம் அப்படி இருந்துச்சு. இந்த சார்ல்ஸ் வெஸ்லி நல்லா பாடக்கூடிய ஒரு மனுஷனாக ஊழியக்காரனாக இருந்தார். இவர் வந்து சபையில் மேடையில் நின்று பாட ஆரம்பித்தார்னா அநேக பிசாசுகள் வெளியே ஓடுமா, அலறி கொண்டு ஓடுமா. ஸோ அவர்கள் அந்த விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாம். அவங்க குடும்பத்தில் 2 ஊழியக்காரர்களை எழுப்பினார். மற்ற 14 பிள்ளைங்களையும் விடல. மற்ற 14 பிள்ளைங்கள 7 பிள்ளைங்க என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய பெரிய அரசாங்க ஊழியத்தில், அவங்க பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டாங்க. ஸோ உண்மை உள்ள காரியங்களை செய்யும்படிக்கு அரசாங்க ஊழியத்தில் இவர்கள் அமர்த்தப்பட்டாங்க. அடுத்த 7 பேர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக, வேதத்தை கற்றுக் கொடுக்கும் ப்ரொஃபஸராக கூட அவர்கள் அமர்த்தப்பட்டாங்க. இந்த 16 பிள்ளைங்களும் ஒரு பிள்ளைங்க கூட வீணாவே போல. ஒரு தாயோட ரோல் அப்படி நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு தாயோட கையில் கொடுத்துருக்க அந்த ரோல் ரொம்ப விசேஷமானது. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகளை தேவன் என்னவாக உருவாக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அது மாதிரி அவரை உருவாக்கிடுவார். இது ஒரு தாயோட கையில் இருக்கு. பரவாயில்ல, பாட்டுக்கு வளரட்டும், வேண்டியது கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல உடை கொடுத்து எல்லாம் செய்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்கு மேலே தேவனுடைய காரியத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் வளர்க்கும் போது அந்த பிள்ளை உலகத்தில் விசேஷமான வகையில் அந்த பிள்ளை வளரும். இது நீங்கள் பார்க்கலாம். இது கண்கூடா நடந்த ஒரு சம்பவம். இது பொய் காரியம் கிடையாது. சூசன்னா வெஸ்லின்றது அவர் தன்னுடைய 16 பிள்ளைங்களையும் வளர்த்த காரியம். இது நான் பல வருடத்துக்கு முன்பாக வாசித்தேன். இது இந்த செய்தியை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த காரியம் என் மனதில் வந்தனால நான் மத்தியில் சொல்கிறேன். ஒரு தாய்க்குள்ள ரோல். ஃபர்ஸ்ட் மோசையோட தாய்ட்டு என்ன பார்த்தோம்? விசுவாசத்தில் 3 மாதம் வளர்த்தா. அதுக்கப்புறம் என்ன கிடச்சிச்சு? பல வருடங்கள் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு கிருபை தெய்வம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை என்னவா உபயோகப்படுத்தினாரு?
ஸோ மோசையோட ஊழியம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்னவாக கர்த்தர் உபயோகப்படுத்தி நடத்தினார், எப்படியாக வல்லமையான ஊழியக்காரராக பாவிச்சார்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த தாயார் தினத்தில் நமக்குள்ள ரோல்ஸ் என்ன, நம்ம ரோல் என்ன, நம்ம எப்படி செஞ்சிட்ருக்கோம், நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துட்ருக்கோம். நிறைய காரியத்தில் நம்ம தவறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு 2-3 காரியத்தில் மத்தியில் நம்ம செய்யும் போது நம்முடைய பிள்ளைகள் சரியான பார்த்து, நடுவில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்லலை. உருவாக்குற டைம் இருக்குது, 40 வருஷம் உருவாக்குற டைமும் மோல்ட் பண்ணுற டைமும் இருக்குது. ஸோ நம்ம போதுன்னு சரியாக அந்த சிறு பிரயாயத்திலே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைங்க முதிர் வயதானாலும் அந்த பிள்ளைகளை அதை மறக்கவே மாட்டாங்க. அது அப்படியே ஆணி பாய்ஞ்ச மாதிரி அவங்க மண்டையில் தங்கிடும். ஓகேங்களா? ஸோ எங்கே போனாலும் ஏது போனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, அந்த நினைப்பு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும். ஓகே, 3வது ஒரு ரோல் இருக்குது. இந்த ரோல் கொஞ்சம் வித்தியாசமான ரோல். ஒரு தாய், ஒரு போதகர் இது நெசமாக கேட்ட கேள்வி தான். ஒரு போதகர் அந்த அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 7 பிள்ளைங்களில் அம்மா உங்களுக்கு எந்த பிள்ளையை நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு கேட்டாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? என்னுடைய எல்லா பிள்ளைங்களும் நல்லா நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு சில பிள்ளைங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த பிள்ளை மேலே உங்களுக்கு ஆசை இருக்கும். ஓகேங்களா? அந்த பிள்ளையை நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த தாய் அப்படி சொல்லவே கிடையாது. 7 பிள்ளைங்க மத்தியில் அவங்க சொல்லவே இல்லையா, இந்த பிள்ளை தான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ரொம்ப ஞானமாக பதில் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்களா, ஃபஸ்ட்டு நான் என் பிள்ளை எந்த பிள்ளை சுகவீனமாக இருக்கோ, எந்த பிள்ளைக்கு அந்த நாளில் பர்சனல் கேர் தேவைப்படுதோ அந்த பிள்ளையை அந்த நாளில் அதிகமாக நேசித்து அதுக்கு நான் காரியங்களை செய்வேன். ஃபர்ஸ்ட். 2வது நாள் எந்த பிள்ளை கொஞ்சம் பலவீனமாக இருக்கோ, எனக்கு இது செய்ய தெரியாது, அது செய்ய தெரியாது அப்படிலாம் காரியங்களை சொல்லக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளைகள்லாம் தள்ளி விடாமல், உனக்கு நீ மக்கா இருக்க, உனக்கு எதுவும் செய்ய மனசாம்பிரியானியாக இருக்க, இப்படிலாம் காரியம் சொல்லாமல் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் புரியாது. அந்த பிள்ளைக்கு அப்படி தள்ளி விடாமல் அந்த பிள்ளைகிட்ட என்ன திரும்ப சொல்லணுமா, என்ன சொல்லணும், ஸ்மார்ட் வேயில் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்படி செஞ்சால் நல்லாயிரும், இப்படி செஞ்சால் நல்லாயிரும். அந்த பிள்ளைங்களையும் மோட்டிவேட் பண்ணி நல்ல பாத்திரமாக உருவாக்குறதுக்கு ஒரு தாய்க்கு தெரியும். ஓகேங்களா? தள்ளி விடாமல் உருவாக்குறது தாயினால் முடியும். எனக்கு சில பிள்ளைங்க அடுத்த சொன்னால் எனக்கு இருக்கிற சில பிள்ளைங்க நான் சொல்லாமலே எனக்கு வேண்டிய எல்லா வேலையும் செய்வாங்க ஃபஸ்ட்டு. அதனால் நான் ஒன்றுமே அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல வேணாம், அவ்வளோ நல்ல பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க நான் அதிகமாக நேசிப்பேன். அடுத்து இருக்கிற 2-3 பிள்ளைங்க நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கவும் மாட்டாங்க, எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்க நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஃபஸ்ட்டு. எப்படி அந்த பிள்ளைகளை காரியங்களை செய்ய வைக்கணுமோ அந்த மாதிரி செய்ய வச்சு, அதுக்குன்னு போட்டு அடித்து பேய இதெல்லாம் கத்தியெல்லாம் செய்ய மாட்டேன். நான் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு அந்த பிள்ளைகள் நேசிக்கிறேன். இப்படி என்னோடய பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் இப்படி ஒரே மாதிரி என்னால் நேசிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, அமைதியாக போயிட்டாங்க. அவங்க வச்சு அவர் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு 7 பிள்ளைங்களில் அவங்களுக்கு விசேஷமாக ஒரு பிள்ளைய அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும். உண்மையாகவே அந்த தாய் நல்ல தாய். எல்லா பிள்ளைங்களையும் சரி சமமாக, ஒரு வேலை நல்லா செய்கிற பிள்ளைங்க, எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைங்களையும் நேசிக்கக்கூடிய அளவில் அந்த தாய் காரியங்களை செய்யறதுக்கு தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும். ஆக்சுவலி நீங்கள் இப்படி செய்யும் போது என்ன நடக்கும்னா, உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய பெரிய காரியம்லாம் செய்யணும் இல்லை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் பிள்ளைகள் நிறைய சாட்சிகள் உங்களை பார்க்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் செயல்படும் போதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இதுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க, காரியங்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் நிறைய கதை நீங்கள் சொல்கிறேன், ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தங்கம் இருந்துட்டு இந்த காரியங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவும் உண்மை கதை தான். ஒரு டீச்சர் மேத்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அந்த பையன்கிட்ட சொன்னாங்கன்னா, மேத்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தான்னு சொன்னாங்க. ஒரு கேக் கையில் கொடுத்து, உன் குடும்பத்தில் எல்லோரும் இது பங்கிட்டு சாப்பிடணும், உனக்கு
இந்த கேக்கில் என்ன பங்கு கிடைக்கும் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா அவங்க 1/3 1/4 பட்டை கிடைக்குமா எல்லாம் சொல்லி அது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு அது விளங்கியிருக்குன்னு சொல்லி திரும்ப தெரியணுன்றதுக்காக அந்த குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்க. 5 பிள்ளைங்க 2 அம்மா அப்பா. ஸோ ஒரு கேக்கை கொடுத்து ஸோ உனக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 7 பிள்ளைங்களுக்கு பங்கு வச்சா எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஆளுக்கு? 7 ஒரு பங்கு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அதான் மேக்ஸு. ஓகேங்களா? 7 பங்கு வச்சா 7 ஒரு பங்கு கிடைக்கும். அந்த பையன் யோசிக்காமல் எனக்கு 6 ஒரு பங்கு கிடைக்கும் டீச்சர் அப்படின்னா டீச்சருக்கு சரியான கோபம் வந்துச்சு. தொண்டை தண்ணி வத்த நம்மள நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கேக் கொடுத்தேன். எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 5 பிள்ளைங்க. எத்தனை அம்மா அப்பா இருக்கீங்க? 2 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். எத்தனை துண்டு வெட்டணும்? 7 துண்டு. ரைட்டு தான் பஸ் டீச்சர். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசம். எங்கள் அம்மா கேக்கெல்லாம் வெட்டும்போது நாங்கள் சாப்பிட்டுட்டோன்னு சொல்லி எனக்கு அவ்வளோலாம் பிரியம் இல்லை. நீங்கள் 6 துண்டாக வெட்டி சாப்பிட்டுங்க, ஆனால் எனக்கு கேக் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியும் 6 ஒரு பங்கு எனக்கு கிடைக்கும். அதுதான் நான் மேட்ஸாக வித்தியாசம் நினச்சிருக்கேன். வெரி சிம்பிள். என்ன அதுலேருந்து சொல்ல பார்க்கணும் அந்த பையன். அவங்களோட அம்மா எது இருந்தாலும் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஒருவேளை சின்ன காரியம் தான் இது. ஆனால் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அந்த தாய் என்ன செய்வாங்க, எப்படி வளர்க்குறாங்க, எப்படி காரியங்களை போஷிக்கிறாங்க அப்படின்ற காரியத்தை இந்த பிள்ளைங்க சாட்சியை சொல்லுங்க. நிச்சயமாக இது நடக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா தெரியலன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. அவர் அமெரிக்கா தேசத்தோட ஜனாதிபதியாக இருந்தார். ஓகேங்களா? அவரு தன்னோட தாயை குறித்து ஒரு சாட்சி, ஒரு ஆர்டிக்கல் தான் வாசிச்சு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை ஜனாதிபதியாக ஒரு அமெரிக்கா தேசத்துக்கு இவ்வளோ உயர்ந்த இடத்துல பார்க்குறீங்க, ஆனால் நான் இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு எனக்கு அதிகமாக செவித்து என்னை வழி நடத்தின ஒரு தாய் இருக்காங்க. அது என்னோட தாயினுடைய ஜெபம். அவருடைய ஜெபம் இன்னைக்கு இந்த உயர்வுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னாங்க. இது நம்மள ஒருவேளை சின்ன சாட்சியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய சாட்சியாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா சாட்சிகளும் மத்திகளும் அதுக்கு பின்னால் ஒரு ஆளே இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த உயர்வுக்கு வர்றதுக்கு பின்னால் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது தாயினுடைய ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான் தகப்பனை குறித்து பேசுகிறதுக்கு தாயார் தினமாக இருக்குதுன்னா தாயாரோட குறித்து நான் விசேஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தகப்பனோட ரோல் வேறு மாதிரி. ஓகே? ஸோ அவங்களோட விசேஷமான ரோல் வேறு மாதிரி. ஸோ ஆனால் இந்த தாயாரோட ரோல் வந்து பிள்ளைகளை வளர்க்குறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மோசையோட தாய் மாதிரி விசுவாசத்தில். ஸோ ஊழியக்காரனை எழுப்பணும்னா நீங்கள் சின்ன பிரயாயத்திலேயே அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை, கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை அந்த பிரயாயத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தில் அந்த பிள்ளைங்களை வழி நடத்தணும். நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்து எல்லா பிள்ளைங்களையும் ஒன்று போல நேசிக்க நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்களுக்காக சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, என் பிள்ளை, என்னோட தாய் நல்ல விசுவாசத்தில் பலமுள்ள தாய், அவங்க நல்லா ஜெபிக்கிற தாய், சபையில் ஊழியம் செய்யக்கூடிய தாய், ஆண்டவருக்காக எதையாச்சும் செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய சாட்சி உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு தாயினால் முடிஞ்ச ஒரு காரியம். இது வந்து நீங்கள் சாட்சியை எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் அவங்கள சாட்சி சொல்ல வைக்கும். ஓகே, கடைசியாக நான் ஒரு காரியம், இது பவுல் வந்து தீமோத்திட்ட சொல்லக்கூடிய ஒரு சாட்சி. அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 1 verse 5. 2 Timothy 1 அதிகாரம் வசனம் 5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய எனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, இந்த பால் இந்த தீமோத்தேயை பார்த்தோன்னு பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த விசுவாசம்
முந்தி நான் யார்கிட்ட பார்த்தேன்? உன் பாட்டிக்கிட்ட இதே விசுவாசத்தை நான் பார்த்தேன். இப்போ நான் உன்னோட அம்மாட்டையும் இதே விசுவாசத்தை பார்த்தேன். இப்போ உங்ககிட்டையும் அந்த இதே விசுவாசத்தை நான் பார்க்குறேன். ஸோ இந்த விசுவாசம் என்பது நீங்கள் பிள்ளைங்களை வளர்க்கும் போது இந்த காரியங்கள்லாம் இந்த விசுவாசத்தில் ஜெபத்தில் அப்படி வளர்க்கும் போது இந்த விசுவாசம் உங்களோட தலைமுறைக்கு தொடர்ந்து வரும். ஓகேங்களா? இது இங்கே நிற்காது. இது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அந்த தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அபிஷேகம். இது வழிநடத்தல் ரொம்ப ஊழியர் செய்கிற பாதையும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம். ஏன் தொடர்ச்சியாக வருது? ஸோ போன பைபிள் ஸ்டடியில் ஒரு காரியம் பாஸ்டர் அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நினிவேக்கு யோனா, இது இந்த காரியம் சொல்கிறப்பேன்னு அந்த இதை சொல்கிறேன். நினிவேக்கு யோனாவின் பிரசங்கம் கேட்டு நினிவே மக்கள் அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள், கர்த்தருக்குள்ளே வந்தாங்க, தேவ அபிஷேகம் பெற்றார்கள், ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க. ஆமாவா இல்லையா? காலம் போயிட்டே இருந்துச்சு, நினிவே அழிஞ்சு போச்சு. ஏன்? அந்த வார்த்தையை என்ன சொன்னாரு? நீங்கள் அதே யாத்திரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? அதை பொட்டு மாதிரி, அதாவது புருவத்துக்கு நடுவில் சோப்பு பொட்டு வச்சுது, கையில் கயிறு கட்டி, இது சோப்பு கயிறு. இப்போ பிள்ளைங்க கேட்பாங்க, இது இந்த கயிறு என்னத்துக்கு, இந்த பொட்டு என்னத்துக்குன்னா சொல்லணும். இந்த ரத்தத்தினால என்னைய மீட் எடுத்தாரு. இந்த சோப்பு கயிறு அது ரத்தத்துக்கு அடையாளம், பாசோவா தெரியுங்களா? ஸோ அப்படியாக ஜனங்களை அங்கேருந்து கொண்டு வந்தார். இது தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவார். இயேசு வந்ததுக்கப்புறம் அந்த காரியம் நின்றுடுச்சு. ஏன்னா இயேசுவே நமக்காக ரத்த பலியாக வந்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய வரல, அவரே அங்கே பலியாக வந்துட்டார். ஸோ இதை சொல்லிக் கொடுக்க சொன்னார். ஆனால் நினிவேல யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா? அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? டீச்சிங் இல்லை. ஓகேங்களா? எங்களை இப்படி மீட்டெடுத்தாரு, கர்த்தருக்குள்ளே தேவன் வழி நடத்தினாரு, எங்களுக்கு ரட்சிப்பு கிடச்சிச்சு. இதெல்லாம் அவங்கள ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அதனால நினிவே என்ன ஆச்சு? அழிஞ்சே போயிடுச்சு. விளங்குதுங்களா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பு நம்முடைய ஜெனரேஷனுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆசீர்வாதம் நிற்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போனோம்னா மெயின் ரோல் யார் தெரியுங்களா? இங்கே யாரு? ஒரு தாயின் ரோல். நான் சொல்லுவேன், ஒரு மெயின் ரோல் தாயின் ரோல். அவங்க தான் 24 hours இந்த பிள்ளைங்க கூடயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நிறைய வார்த்தை இவங்க படிக்கணும். அந்த பிள்ளைங்க கேள்வி கேட்குற மாதிரி நம்பர் இருக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம ஸ்மார்ட்டாக என்னென்ன வாசிக்கணும், என்னென்ன எப்படி காரியம் பேசணும், நம்ம ஸ்மார்ட்டாக எல்லாம் பைபிள் வாசிச்சுக்கணும். நம்ம நல்ல காரியங்களை கற்று தேர்ந்துக்கணும். இப்போ நம்ம டீச் பண்ணணும். கர்த்தருக்குள்ளே அந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்து பாருங்கள். உங்களோட ஜெனரேஷன் இந்த ஆசீர்வாதத்தை தொடரும்படி செய்யும். விளங்குங்களா? ஸோ இந்த நாளில் இந்த ஜெனரேஷனோட ஆசீர்வாதம் ஸ்டார்ட் பண்ணது மோசையோட தாயின் காரியத்தில். அவன் 3 மாதம் ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப பொத்தி வளர்த்து பார்த்தான். ஆனால் தேவ தயவு பெற்றதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அதுக்கப்புறம் கூட்டி கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு தயவு பெற்றான். அந்த தயவு பெற்றனால சிறு பிரயாயத்தில் அவர் சொல்லி கொடுத்தனால நீங்கள் பார்த்தீங்கன்னா முதிர் வயதான கூட இப்போ 80 வயசாச்சு. நான் திக்குவாய், நான் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் கர்த்தர் சொல்லுவா இப்போ ஊழியத்துக்கு. ஏன்னா அங்கே காரியங்கள் உருவாக்கி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. இப்போ அழைப்பு கிடைக்கிது, இப்போ புறப்பட்டு போனான். தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்து முடிச்சார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியம்தான். நம்முடைய கையில் கொடுத்துருக்கிற இந்த பிள்ளைகளை விசேஷித்த வகையில் நம்ம விசுவாசத்தில் வளர்க்கணும், ஜெபத்தில் வளர்க்கணும். நம்மளுடைய பாசம்ன்றது ஒன்று போல் இந்த பிள்ளையை கொஞ்சம் மேலே, இந்த பிள்ளையை கொஞ்சம் கீழே, இதை தட்டி விட்டு தயவு செய்து அப்படி வளர்க்கணும். எல்லாம் ஒரே லெவல். ஒருவேளை அவங்களோட விசுவாசம் மேலே கீழே இருக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ ஒன்று போல் நேசித்து நம்ம வளர்க்கும் போது நம்மளுடைய பிள்ளைகள் வேறு லெவல் ஆசீர்வாதத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஒருவேளை இன்றைக்கி அவங்க அந்த பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த பாசத்தை காட்டும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நடத்தும்போது அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை வழி நடத்தும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபத்தோடு கடந்து செல்வோம். அப்பா அம்மா ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த தாயார் தினத்தில் கூட தகப்பனே, மோசே தாயுடைய வாழ்க்கையில் நீர் ஆரம்பித்த அந்த சின்ன விசுவாசம் அந்த மகனை பெரிய ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான கிருபை பெற்று வாழ அப்பா நீர் உதவி செய்தது போல இங்குள்ள ஒவ்வொரு தாயாரும் மக்கா எழுந்து பிரகாசிக்க அந்த ஜெபத்தில் அந்த விசுவாசத்தில் அப்பா பிள்ளைகளை நேசிக்கின்ற ஒரு குறைவு இல்லாதபடி அப்பா முந்தி பாட்டியிடமும் அப்புறம் தாயிடமும் அப்புறம் உன்னிடமும் இந்த விசுவாசத்தை காண்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகளை வளர்க்க கிருபை செய்யும் ராஜா. பா மகாபிரை கிருபை கைத்தில் கொடுத்திருக்கிறேன் ராஜா. அந்த கிருபைக்குள்ளாக அந்த பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்த்தாமை கிருபையாய் நடத்தும். சகல துதி கன மகிமை சோஸ்திரம் ஒருவருக்கே ஏறெடுக்கும். இயேசுவின் முழுமையை வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென்.